கற்பழித்து கொலை செய்யப்படக்கூடிய மனிதர்கள் மிருகங்களாக இன்னைக்கு உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். 2012 நிர்பயா கேஸ்ல எல்லாத்துக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிச்சு. புரியல, பெரியவர் ஆசைப்பட மாட்டாங்கிறாரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற அதானி அம்பானி மட்டும்தான். அவர் எப்படியாச்சும் உலக பட்டியலில் பணக்கார பட்டியலை சேர்த்துடணும், கொண்டு வந்துடணும், அரும்பாடு படுறாரு. அதுக்குண்டான அவர் எடுத்துக்கிட்ட பாதை தான் இன்னைக்கு அவர் நேர்ப்பு போய்கிட்டு இருக்கு. பல நடக்கிற ஒரு விஷயம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கற்பழிகள் சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கும். அதோடைய குற்றங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அதை பத்தி கவலைப்படல. அன்பு உடையனுமாகிய அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பாரத தேசத்தின் பாலியல் படுகொலைகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் திருச்சி மாவட்ட தலைவர் ஆர் ஷேக் அப்துல்லா பிபி அவர்களே, அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் திருச்சி மாவட்ட பொருளாளர் ஐனுல்லா மகது அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு உரையாற்ற இருக்கும் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் கண்ணியத்திற்குரிய ஏ காஜாமின் சிஸ்தி அவர்களே, மற்றும் திரளாக கலந்து கொடுக்கக்கூடிய பொதுமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய சாந்தியும் சமாதானம் என்று நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்தியன் தேசம் முழுதும் உலகத்தை விட அதிக வலிமையானவர்கள், சக்தியானவர்கள் சொன்னால் பெண்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு ரொம்ப கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள், ஹராஸ்மெண்ட், துன்புறுத்தப்படுகிறார்கள். இது வளமையாக 2012 நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், குரங்கில் இருந்து மனிதன் உருவானான்னு சொல்வார்கள். ஆனால் அது பொய் இல்லை, அது உண்மை இல்லை. மனிதனிலிருந்து மிருகங்களாக மனிதர்கள் ஆய்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிதான் பல கொடுமைகளை, பல கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்படக்கூடிய மனிதர்கள் மிருகங்களாக இன்னைக்கு உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். 2012 நிர்பயா கேஸ்ல எல்லாத்துக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிச்சு. ஒரு பஸ்ஸில் கேங் ரேப் அப்படின்னு அந்த பெண்ணை கற்பழிச்சு அதோடைய உடம்பு மருத்துவமனைக்கு போயிடுச்சு. அதை அட்டன் செஞ்ச அந்த அதிகாரி, அவர் பேர் அனில், அவர் நேராக கேள்விப்பட்டு நேராக மருத்துவமனைக்கு போகிறாரு. அந்த நிர்பயாவுடைய உடம்பை பார்க்குறாரு. பார்த்து அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தா அங்கங்கே பல்லாக கடிச்சு உடம்பு ஃபுல்லாக கடிச்சு இருந்ததை அவர் பார்க்குற அதிர்ச்சி அடைகிறாரு. இது நிச்சயமாக மனிதர்களால் செய்ய முடியாது, ஏதோ ஒரு மிருகங்களால் தான் செய்ய முடியுங்கிறத அந்த இடத்த பதிவு செய்கிறாரு. அதுக்கு உண்டான அவர் எடுத்துக்கொண்ட அந்த பாதைகள் கடினமாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிச்சு. 2 பேருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. கொஞ்ச நாள்ல அந்த சகோதரி இறந்துட்டான். மனித மிருகங்களாக இன்னைக்கு மாறிக்கொண்ட ஒரு சூழ்நிலை நம்ம அந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நம்மளே நினைப்போம், நம்ம நாட்டிலே தான் நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு ஏற்படும். மறைந்த காமெடி நடிகர் விவேக் அவர் படத்தில் சொல்லுவார், அடிக்கடி அந்த வசனம் வரும், எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் அவர் காமெடியாக தான் சொல்லுவார், ஆனால் அது உண்மையாக நடந்துகிட்டு இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு பல படுகொலைகளை கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வளமையாக வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த நிர்பயா 2012 நீதி கிடைச்சிச்சு இந்த பெண்ணுக்கு. ஆனால் அந்த உன்னதமான மோடியுடைய ஆட்சியில் நீதி கிடைக்கிறது ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு பெரிய விலை உயர்ந்த ஒரு சொத்தாக இன்னைக்கு இருக்கு. நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நிர்பயா கேஸில் நடந்தப்ப மோடி ஆட்சியில் இல்லை, அதுதான் உண்மை. இப்போ உன்னதமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் கவலைப்படலை அவர் மோடி. 197
இடத்துல அந்த அம்பானியும் அதானியும் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலில் இன்னைக்கு முதல் இடத்துல கொண்டு வர துடிக்கிறாரு. அதுக்குண்டான வேலைகள் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பல பெண்கள் வந்து இது மாதிரி கொடூரமான முறையில் கற்பழிச்சு கொல்லப்படுகிற விஷயம்லாம் அவருக்கு தெரிய ஒரு ஆசைப்பட மாட்டாங்கிறாரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற அதானி அம்பானி மட்டும்தான். அவர் எப்படியாச்சும் உலக பட்டியலில் பணக்கார பட்டியலை சேர்த்துடணும், கொண்டு வந்துடணும் அரும்பாடு படுறாரு. அதுக்குண்டான அவர் எடுத்துக்கிட்ட பாதை தான் இன்னைக்கு அவர் நேர்ப்பு போய்கிட்டு இருக்கு. பல ஆயிரக்கணக்கான விஷயங்களை தள்ளுபடி செய்கிறாரு அதானி அம்பானிக்காகவே. இப்படியா ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. இது கடைசியாக நம்ம கல்கத்தாவில் நடந்த அந்த படுகொலை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து ஆசிஃபாவுடைய கொலை வழக்கு 8 வயது சிறுமி, அதுல இருந்து இன்னைக்கு மதுமிதா வரைக்கும் இன்னைக்கு படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இது அகில இந்திய முஸ்லீம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக மௌத்து வரைக்கும் இது பாடுபட்டுக்கிட்டே இருக்கும், குற்றவாளியை எதிர்த்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். இந்த கொலையாளிகளுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை நிச்சயமாக கிடைக்கணும். ஆனால் கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா எந்த கொலைகளுக்கும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கல இந்த மோடியுடைய ஆட்சியில். இதுக்கு மட்டும் கிடைச்சிருமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால இந்த மாதிரி மதுமிதாவை இருக்கட்டும், கல்கத்தாவில் நடந்துகிற ஒரு விஷயம். இப்போ எனக்கு முன்னாடி பேசின இலேஸ் அவர்கள் சொன்னாங்க, ரொம்ப கொடூரமானது அதனுடைய படுகொலை. சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கற்பழிகள் சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கும். அதோடைய குற்றங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அதை பற்றி கவலைப்படல மோடி இருக்கு. இன்னைக்கு அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு, கொடூரமாக நடந்துகிட்டு இருக்கு. மதுமிதா வழக்கில் ஃபர்ஸ்ட் தற்கொலைன்னு சொன்னாங்க. சக மாணவர்கள் டாக்டரா இருக்கிறனால அவங்க எழுத்து கேள்வி கேட்டனா இல்லை, தற்கொலை இல்லை, கண்ணில் இருந்து ரத்தம் வெளியுது, உடம்பெல்லாம் சரியான காயம், கிட்டத்தட்ட 14 இடங்கள்ல காயம், இடுப்பு எலும்பு நகர்த்தப்பட்டிருக்கு. அதோடைய மறைவான இடங்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன நிலையில் நடந்திருக்கு தெரியுமா? அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே இதெல்லாம் நடந்திருக்கு. ஆழமான காயங்கள் அந்த உடம்புல ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் நிம்மதியா ஒரு தீர்வு கிடைக்கணும், ஒரு நீதி கிடைக்கணும்னு சொன்னா அது சாதாரணமா கிடைச்சிடும், போராடாம கிடைக்காது. நிச்சயமா நம்ம போராடினா மட்டும்தான் கிடைக்கும். பெண்களுக்கு ஒன்னே சொல்லிக்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு தங்களுடைய பிள்ளைகளை காலேஜ்லயும் உயர் அதிகாரிலையும் நீங்க பாடுபடுறத ஒரு காலமும் நீங்க இருந்துடாதீங்க, பயத்தின் காரணமா இருந்துடாதீங்க. தொடர்ந்து இது மாதிரி இனச்செயல் செய்யக்கூடிய மனிதர்கள்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்கு மத்தியில நம்முடைய பெண் பிள்ளைகளையும் சரி நம்ம உயர்த்த பாடுபடணும், கண்டிப்பா பாடுபடணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.